எப்போது நல்ல வார்த்தைகளை பேசுறோமோ நீங்க ஒரு காலமும் பிரிய மாட்டீங்க. தப்பான வார்த்தைகள் பேசும்போது தான் பிரிந்து போகும். ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கு, ரைட் கம்யூனிகேஷன் லீட்ஸ் டு ரைட் கனெக்ஷன், ராங் கம்யூனிகேஷன் லீட்ஸ் டு செப்பரேஷன். நல்ல வார்த்தைகள் சேர்த்து வைக்கும், தவறான வார்த்தைகள் பிரித்து விடும். ஆக உங்களுக்கு நமக்கு நிறைய பேர் பிடித்தது காரணம் என்ன? பார்த்தும் பார்க்காமலும் பழகியும் பழகாமலும் அவங்க பேசிய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யாரெல்லாம் உங்கள்ட்ட நல்லா பேசுறாங்களோ அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் நம்ம வெறுத்திருப்போம். யாரா சொந்த வீட்டில் இருந்தாலும் நம்ம வெறுத்திருப்போம். எதனால வெறுத்திருப்போம்? அவங்க தண்டிச்சது ஒரு காரணமாக இருக்கலாம், குறைவா இருக்கலாம். ஆனா பேசின வார்த்தைகள். ஆக அந்த வார்த்தை, கடுமையான வார்த்தைகள், கேவலப்படுத்துற வார்த்தைகளை பேசும்போது சொந்த குடும்பத்துல அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காம போய்விடும். நல்ல வார்த்தைகள் பேசுறவங்க அவங்க யாரா இருந்தாலும் சரி, ரோட்டுல போற ஒருத்தர் ஒரு சாதாரண வேலை பார்க்கிறவங்களை பார்த்து நல்ல வார்த்தைகளை கூப்பிடட்டும், உங்க மனசுல ஒரு மூலையில அவரை உங்களுக்கு பிடிக்கும், அல்ல அவங்கள உங்களுக்கு பிடிக்கும். ஆக நல்ல வார்த்தைகள் தான் சேர்த்து வைக்கும். பிள்ளைகள்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்லதை சொல்லி கொடுங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நல்ல வார்த்தையை பேசு, நல்ல வார்த்தைகளை பேசியவன் தான் உலகத்தில் ஜெயித்தான். உலகத்தில் நீ ஆசிரியராக இருக்கலாம், ஆனா நல்லா பேசினா தான் நீ நல்ல ஆசிரியர். நீ ஆன்மீகவாதியா இருக்கலாம், நல்லா பேசினா தான் நல்ல ஆன்மீகவாதி. நீ அப்பா அம்மாவாக இருக்கலாம், நீ நல்லா பேசினா தான் நல்ல அப்பா அம்மா. ஒரு வியாபாரி வாழ்க்கையில வெற்றி பெறுவது பேசுறதை வைத்து தான். அந்த பொருள் நமக்கு பிடிக்காம இருந்தாலும் அந்த பேசுறதை வச்சு வாங்குறோம்ல. ஆக பிள்ளைகள்கிட்ட நல்லா பேசுங்க, நீங்களும் நல்லா பேசுங்க. ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு நான் சொல்றது ஒண்ணுதான், உங்களுக்கு 1000 பிரச்சனை குடும்பத்தில் இருக்கு, உங்க பிள்ளைகள் முன்னாடி சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். சண்டை போட்டு கொண்டால் என்ன ஆகும்? அதுதான் அவங்களுக்குள்ளே ஆழமாக பதியும். உங்க மீது உள்ள நல்ல அபிப்பிராயங்கள் குறைந்து போய்விடும், உங்க மீது உள்ள மரியாதையும் குறைந்து போய்விடும்.